கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமையோ அதான் இன்னைக்கு வந்து காஷ்மீரில் முதல்வராக போகின்ற உமர் அப்துல்லாவுக்கு. உமர் அப்துல்லா தான் முதல்வர்னு சொல்லிட்டாங்க. அந்த பஞ்சாயத்து கூடி முடிவு எடுத்துட்டா அதுக்கு மாற மாட்டாங்க. அது வந்து ஹரியானாவில் வழக்கமாக நடக்குது. அப்போ எந்த அளவிற்கு ஜாதி ஆதிக்கம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் தவற விட்டு இருக்குது. அதை நம்ம உறுதியாக நம்ம சொல்லணும். எங்க ஒரு இடத்துல ஒன்று வாக்குறுதிகள், ரெண்டாவது இந்த ஜாட் மகா பஞ்சாயத்தை பாஜக பயன்படுத்திய விதம். பாஜகவோடு யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவரோட சவாரி செய்து அந்த கட்சியை வந்து மொத்தமாக முடிக்கின்ற அந்த ஒரு ஃபார்முலா வந்து ஹரியானாவிலே நடந்திருக்கு. நீங்க தான் நீக்குனீங்க, நாங்களே கொடுப்போன்றீங்க. அப்ப என்ன நோக்கம்? அமித்ஷா உறுதியா சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க எப்பவும் அப்படிதான். அமித்ஷா சொல்றதே மோடி மாத்தி சொல்லுவார், மோடி சொல்றதை அமித்ஷா ஏத்துக்க மாட்டார். இது அவங்க டாக்டிக்ஸா வச்சிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து உண்மையான தகவலை சொல்றது இல்ல, அல்லது வந்து எதுக்கு நம்ம வந்து உண்மையை சொல்லிட்டு மாட்டிக்கணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான புதுமடம் ஹலீம் அவர்களை சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஹரியானா தேர்தல் எல்லாருடைய எதிர்பார்ப்பும், அதாவது குறிப்பாக பாஜகவை எதிர்க்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பொய்த்து போயிருக்கு சார். ஆமாம், எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 50லேருந்து 60 இடங்கள் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து உண்மையாக நடக்கலை. ஆனால் காஷ்மீரில் வந்து உள்ள எக்ஸிட் போல் வந்து ஓரளவுக்கு சரியாக வந்திருக்கிறது. இதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட அப்படி தான், எக்ஸிட் போல் கூட சரியாக வரல. இப்போ மக்கள் வந்து உண்மையான தகவலை சொல்கிறது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது வந்து எதுக்கு நம்ம வந்து உண்மையை சொல்லிட்டு மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தெளிவாக இருக்காங்க மக்கள். இப்போ வருகின்ற காலங்களில் இனி வந்து கருத்து கணிப்பு என்பதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். எப்போவுமே தோக்குறவங்க தான் நம்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் இப்போ ஹரியானாவை பொறுத்தவரை வந்து தொடர்ச்சியாக 2 முறை பாஜக, இன்னும் சொல்லப்போனால் 2014 வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு இருந்தாங்க. பட் 2019 ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஆனால் இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு தனியான ஆட்சி அளவுக்கு வந்து கடந்த முறை 40 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போதுமே அந்த 40 இடங்களை வெற்றி பெற மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸுமே வந்து கடந்த முறையை விட வாக்கு வந்து ஷேர் கூடின மாதிரி தான் இருக்குது, எண்ணிக்கையும் கூடுது. அதனால் ஒரு நெக் டு நெக் ஃபைட்டு தான். இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து இன்னும் முழுமையான ரிசல்ட் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஹரியானாவில் அந்த மாநில கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் தோற்று போயிருக்கிறது. இப்போ வந்து இந்திய லோக் கட்சின்னு சொல்லக்கூடிய முன்னாள் துணை பிரதமர் தேவிலாலுடைய அந்த லெகசியோடு இருக்கின்ற ஒரு கட்சி. அவங்க வந்து இருக்கின்ற அந்த அவருடைய மகன் ஓம் பிரகாஷ் சௌதாலா, அவர் வந்து 2 முறை சிஎம்மாக இருந்தவர். ஒரு தேவிலாலுமே வந்து ஹரியானாவில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர், விவசாயிகளுடைய நம்பிக்கை நாயகர்னு சொல்லக்கூடியவர். அவருடைய கட்சி தான் அது. கிட்டத்தட்ட 1996 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அது 2 முறை சிஎம்மாக இருந்தவங்க. அவங்க வந்து பாஜகவோடு தான் பயணப்பட்டாங்க. இருந்தாலும் அதையும் உடைச்சாங்க. அந்த 2016 ஓம் பிரகாஷ் சௌதாலா மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு, அதாவது ஆசிரியர் தேர்வு அதில் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு 10 ஆண்டு சிறை வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதே அந்த கட்சியை உடைச்சி தேவிலாலுடைய கொள்ளு பேரன் துஷ்யந்த் சௌதாலாவை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு, அவருமே வந்து இதே போன்ற ஒரு கட்சி ஜேஇன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதை தனியாக நிற்க வச்சு அதோட கூட்டம் வச்சு தான் வந்து பாஜக வந்து கடந்த முறை ஜெயித்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இந்த முறை 2 பேருமே தோற்று போயிருக்காங்க. இந்திய லோக்தளமும் ஓம் பிரகாஷ் சௌதாலா கட்சியும் தோற்று போயிருக்கிறது, துஷ்யந்தும் அவரே தோற்று போயிருக்கிறார். இப்போ நான் பார்க்குற வரைக்கும் அவரே பின்னடைவு தான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜகவோடு யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த அவரோட சவாரி செய்து அந்த கட்சியை வந்து மொத்தமாக முடிக்கின்ற அந்த ஒரு ஃபார்முலா வந்து ஹரியானாவிலே நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த கட்சி வந்து கடந்த முறை வந்து 14 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க. இந்த தடவை வந்து 2 விழுக்காடு வாங்குவாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்திருக்க வேண்டும். ஏன்னா அது போன்ற ஒரு சூழல் தான். ஏன்னா ஹரியானாவை பொறுத்தவரை வந்து ஜாட் பட்டியலின மக்கள் இந்த 2 பேர் தான் வந்து மெஜாரிட்டியான பீப்புள். 3வது விவசாயிகள். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம், இந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் முற்றுகையிட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர்கள், ஜாட்டின சகோதரர்கள் தான். அப்படி இருந்தும் இவங்க பாஜக வெற்றியை நோக்கி போயிருக்கிறது.
ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கல்ல சார், இப்போ மோடி 3.0க்கு அப்புறம் நடக்கிற முதல் மாநில தேர்தல், அந்த ஹரியானா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 முறை பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது என்ன ஆணுச்சு? அப்படி ஒன்று இல்லவே இல்லையா? அப்போ அது பாஜகவுக்கு வெற்றி தானே? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்ட், சரியான கேள்வி. ஏன்னா 3ஆம் முறையாக ஒரு கட்சி வரும்பொழுது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதிருப்தி இருக்கும், இருந்தது. மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துலேயே நம்ம பாருங்களேன், இந்த மல்யுத்த வீராங்கனை வந்து அவர்களுக்கு நடத்தப்பட்ட அநீதி, இந்த பிரிஜிபூஷனை வந்து பாஜக விளக்கலை. ஆனாலும் அவங்களும் ஜாட்டினத்தை சார்ந்தவர் தான். அந்த வினோஷ் போகத்தே வந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இழுபறிக்கு பிறகு இருப்பினும் கூட அப்போ எந்த அளவிற்கு ஜாதி ஆதிக்கம் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து ஜாட் மக்கள், குறிப்பாக வந்து நகர்ப்புறங்கள் இருப்பவர்கள் பாஜகவை ஆதரிச்சிருக்காங்க பார்க்குறேன். ரெண்டாவது, அங்கே பொறுத்தவரை எப்படின்னா, அந்த ஜாட் பஞ்சாயத்து நடக்கும், மகா பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து கூடி முடிவு எடுத்துட்டா அதுக்கு மாற மாட்டாங்க. அது வந்து ஹரியானாவில் வழக்கமாக நடக்குது. அந்த பஞ்சாயத்துலேயே வந்து இனிமே வந்து நமக்கு பாஜக கெடுதல் செய்யாது, பாஜகவுக்கு வாக்களிக்கணும். ஏன்னா ஒன்றிய அமைச்சர்களே வந்து போயிருந்ததாகவும், காரணம் கடந்த முறை முதல்வராக இருந்தவர் தான் இன்றைக்கி ஒன்றிய அமைச்சத்தில் இருக்கார். அப்போ அவங்களெல்லாம் போய் இதை சமாதானப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறோம். இருப்பினும் காங்கிரஸுக்கு வந்து இந்த வாக்குறுதிகள், காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள் முக்கியமானது. பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க 2100 தரணும். அவங்க 2100. காங்கிரஸ் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை விட ஒருபடி மேலே போய் சொன்னது முக்கியமானது. 300 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் வந்து இலவச மின்சாரம், அதே ஏழைகள் வீடு, இப்படி நிறையா 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. அவங்க ஏற்கனவே 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொன்ன வரலாறு இருக்கிறது. ஆனாலும் அந்த ஜாட்டினத்தில், ஜாட் மகா பஞ்சாயத்தில் இது பேசப்பட்டது. பாஜகவுடைய அந்த வாக்குறுதிகள் ஜாட் மகா பஞ்சாயத்தில் பேசப்பட்டது. இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படும், இது நம்ம வந்து பஞ்சாயத்தில் முடிவு எடுக்கலாம் அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்போ அதை மீறி தான் வந்து ஒரு நெருக்கமான ஒரு ஃபைட். ஆனால் 2024 பாராளுமன்றத்திலே நம்ம பார்த்தோம், மொத்தம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தான் ஹரியானா. பக்கத்தில் இருக்கின்ற பஞ்சாபில் ஆம் ஆத்மி பலமாக இருக்குது, காங்கிரஸும் பலமாக இருக்குது. ஆனால் ஹரியானாவில் உங்களுக்கு வந்து 2024 பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா 5 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. பாஜக ஒரு 5 இடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 5 இடம். அப்பொழுதே நமக்கு தெரிந்தது இது வந்து ஒரு சமபலத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அது இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறது. காரணம் 90 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஹரியானாவில் இப்போ பாருங்களேன், ஒரு 50 இடத்துக்கு உள்ளே தான் இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு 30 இடத்துக்கு மேலே இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு எதிர்க்கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு 7-8 இடம் தான் வித்தியாசம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சுயேட்சைகள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்றைக்கும் பாருங்கள், ஹரியானாவில் 9 பேர் சுயேட்சைகள் முன்னிலை இருக்காங்க. இவர்கள் எல்லோருமே ஜாட் சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த ஜாட் பஞ்சாயத்தில் இவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. இது பாஜக ஊக்குவித்திருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், பாஜக என்ன நினச்சாங்கன்னா, மெஜாரிட்டி வராது. இப்போ காங்கிரஸுக்கோ அல்லது வந்து பாஜகவுக்கோ ஒரு மெஜாரிட்டி வரணும்னா ஒரு 46 இடம் ஜெயிக்கணும். அது வராமல் போயிடும், 40 இடங்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அப்படிங்கும்பொழுது சுயேட்சைகளுக்கு நம்ம வாய்ப்பு, ஏன்னா இந்த ஒரு அதாவது ஒரு மெஜாரிட்டி நடக்கலைன்னா பாஜக எப்படி ஆட்சி அமைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இது அதையும் மீறி நெருக்கி ஒரு 47 இடங்களில் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் அந்த சரியான இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுதான் ஹரியானாவில் பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான நிலவரம் தெரியும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பொழுது ஒரு முழுமையான ரிசல்ட் வந்திருக்கும். பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து அது ஒரு மாதிரியே இழுபறியோடு தான் போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதை நான் பார்க்குறேன். இதில் சார், அக்னிவீர் திட்டத்துக்கு அந்த மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்ந்தாங்கன்னு ஒரு செய்தி. அப்புறம் ஒரு ஒலிம்பிக் போட்டியை விளையாடின வினேஷ் போகத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. இப்படி பலவிதமான, ஏன் சொல்ல போனால் பாஜகவில் உட்கட்சி முதல் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளோ வாய்ப்பு இருந்தும் காங்கிரஸ் எங்கே தவிர என்ன காரணம்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த அக்னிவீர் திட்டத்துக்கு நாங்கள் வந்து உறுதியாக அரசு வேலை கொடுப்போம். இந்தியாவிலே அதிகமாக இராணுவத்தில் இருப்பவர்கள் ஹரியானாவை சார்ந்தவர்கள். இது புள்ளி விவரம். பஞ்சாப், ஹரியானா தான் அதிகமாக இராணுவத்தில் இருக்காங்க. அப்போ இந்த அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய அதிருப்தி. காரணம், 4 வருஷம் அக்னிவீர்லேருந்து வெளியே வந்துட்டால் ஒன்றும் கிடைக்காது, இறந்து போயிட்டால் ஒன்றும் கிடைக்காது. அப்போ அந்த ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த அஷூரன்ஸை வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறது, அங்கே உள்ள லோக்கல் அரசும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாட் மகா பஞ்சாயத்துலேயும் இந்த உத்தரவாதம், அக்னி வீரர்களுக்கு நாங்கள் அரசு வேலை கொடுப்போம்
அப்படின்னு. அது முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இரண்டாவது, அங்கே வந்து இந்த தலித் மக்கள், பட்டியலின மக்களுக்கு காங்கிரஸ் பெரிய அளவில் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அந்த குமாரி செலிஜாவுடைய அவங்க 5 தடவை எம்பியாக இருந்தவங்க, அவங்களுக்கு முதல்வர் வேட்பாளராக நிறுத்தலை. நீங்கள் அதை வந்து காங்கிரஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். சொல்லப்போனால் தேர்தல் நெருங்கும் பொழுது தான் குமாரி செலிஜாவை நாங்கள் சிஎம் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க. கட்டார்லாம் சொல்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து பட்டியலின மக்களுக்கு இல்லை. அமித்ஷா வரைக்கும் சொன்னார்ல, குமாரி செல்ஜா ஒரு தலித் தலைவர் வந்து காங்கிரஸ் புறக்கணிக்குதுன்னு சொன்னது இப்போ எடுபட்டு போச்சு இல்லை? அதான் சொல்கிறேன். காரணம் வந்து கடந்த முறையுமே தலித் மக்கள் வந்து ஒரு பாதி 50 விழுக்காடு காங்கிரஸுக்கும் 50 விழுக்காடு பாஜகவுக்கும் வாக்களித்தாங்க. அதுதான் தொடர்ந்து இருக்கிறதோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது உண்டு. மூன்றாவதாக நீங்கள் கேட்டீங்க, இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை. அவர்கள் எல்லோருமே ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அதில் இந்த வினோத் போகஷுக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப அநீதி. சொல்லப்போனால் அங்கே வந்து ஒரு வெள்ளிப்பதக்கம் உறுதியாக்கப்பட்ட நிலையில் தங்கப்பதக்கம் போட்டியில் வந்து அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணது, அது வந்து ஜாட்டின மக்களுக்கு பெரிய அதிருப்தி. அதை அழகாக காங்கிரஸ் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. உடனடியாக வந்து அவர் வந்து காங்கிரஸில் சேர்ந்தார், அந்த தொகுதியிலையும் போட்டியிட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் போட்டியிட்ட அந்த தொகுதி அதிகமாக ஜாட் மக்கள் வாழக்கூடிய தொகுதி. எல்லா வேட்பாளருமே ஜாட்டு தான். ஆம் ஆத்மியுடைய வேட்பாளரும் ஒரு மல்யுத்த வீராங்கனை தான், கவிதா, அவங்களும் ஜாட்டு தான். அப்போ அப்படி இருந்ததுனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றாங்க. ஏன்னா ஓட்டு பிரிந்தது. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிரிஜ் பூஷன் விஷயத்தில் வந்து பாஜக செய்தது தவறுன்னு ஜாட்டு மக்கள் உணர்ந்தாங்க. ஆனால் அதையும் மீறி எங்கோ ஒரு இடத்துல காங்கிரஸ் தவற விட்டுருக்கிறது. அதை நம்ம உறுதியாக நம்ம சொல்லணும். எங்கோ ஒரு இடத்துல ஒன்று வாக்குறுதிகள், ரெண்டாவது இந்த ஜாட் மகா பஞ்சாயத்தை பாஜக பயன்படுத்திய விதம், அது முக்கியமானது. அதை காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. மூணாவது, முழுமையாக பட்டியலின மக்களுடைய வாக்குகளை குமாரி செலிஜாவை வைத்து, ஏன்னா குமாரி செலிஜாவே வந்து கட்சி விட்டு போயிடுவாங்கலாம் பேசினாங்க. அவங்க வந்து கூப்பிட்டு கேட்கலாம், அதெல்லாம் நடந்தது. அப்போ ஒரு நம்பகத்தன்மை குறைந்தது, அதில் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னொரு 10 சீட் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம் ஆத்மியை காங்கிரஸ் பெரிய அளவில் பொருட்படுத்தலை, அவங்க வெளியேறங்கிறப்ப எந்த சமாதானமும் செய்யாமல் போகிற மாதிரி விட்டாங்க. இல்லை, என்னென்னா பக்கத்து மாநிலத்தில் வந்து ஆம் ஆத்மி ஆட்சி பண்ணுறாங்க. ஹரியானாவும் பஞ்சாபும் பக்கத்து மாநிலம். பஞ்சாபில் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. நாளைக்கு ஹரியானாவையும் ஆம் ஆத்மி பிடிச்சிருவோங்கிற ஒரு இன்டர்னல் பயம் இருந்தது. தனியாக தான் நின்றாங்க. கடந்த முறை அவர்கள் 2019 2.64 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க. இந்த தடவை அவங்க ஒரு இந்த துஷ்யந்த் சௌதாலாவுடைய இடத்த பிடிச்சிருவாருன்னு எதிர்பார்த்த நாளெலாம். காரணம் அந்த 10 விழுக்காடு வாக்குகள் இவங்க வாங்கிடுவாங்கன்னு. அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. அது வந்து ஆம் ஆத்மியை பொறுத்தவரை டெல்லியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி தான். அது தொடர்கிறதோ அப்படிங்கன்னா பக்கத்து மாநிலம், டெல்லிக்கு பக்கத்தில் தான் ஹரியானத்துக்கு பக்கத்தில் பஞ்சாப். அப்போ எல்லா பக்கத்துலேயும் ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருந்தாலும் கூட ஹரியானாவில் அவர்களுடைய அந்த கைது அல்லது அவர்களை பற்றிய தப்பிதமான ஒரு கற்பிதம் இதெல்லாம் ஏற்கிறாங்கிறதான, அதுதான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு பாயிண்ட்டு. அதனால தான் காங்கிரஸ் தனியாக நடிச்சு. இந்தியா கூட்டணியாக இருந்தால் ஒருவேளை அந்த மெஜாரிட்டிக்கு வந்து குறைவாக இருந்தால் கண்டிப்பாக ஆம் ஆத்மி கை கொடுத்துருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எப்படி வந்து துஷ்யந்த் வந்து பாஜகவுக்கு கை கொடுப்பாரோ அது மாதிரி ஆம் ஆத்மி கை கொடுத்துருக்கும். பட் ஏனோ தெரில, பெரிய அளவில் நான் கூட ஒரு 5 இடம் அல்லது 10 இடம் வெற்றி பெறுவார்கள் எதிர்பார்த்தேன், அது நடக்கலை. ஏன்னா காங்கிரஸ் தோற்கப்படுறதா சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு தின் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, ஓட்டு பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. அது ஆம் ஆத்மி இருந்திருந்தால் அதை ஈக்குவல் பண்ணி இல்லை. இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியும். அவங்க வந்து கடந்த முறை பார்க்கல, இந்த தடவை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஒருவேளை அடுத்த தேர்தலில் மாற்றம் வரலாம். மொத்தத்தில் வந்து இது ஒரு 2 கட்சிக்குமே செல்வாக்கு இருக்கின்ற ஒரு மாநிலமாகத்தான் பார்க்க முடியாது. இப்போ ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அப்படியே எடுத்துக்கிட்டால் தலைகீழ இருக்குது, இங்கே காங்கிரஸ் கூட்டணி முன்னணி இருக்குது. ஆனால் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்க. இதில் பாஜக மேலே மக்களுக்கு ரொம்ப கோபம் அப்படின்லாம் காங்கிரஸ் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவில் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையே. இல்லையே, தொடச்செறிஞ்சிருமே. இல்லை என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை ஜம்மு தனியாக காஷ்மீர் தனியாக பிரித்து பார்க்கணும். ஜம்மு வந்து அதிகமாக இந்து மக்கள் வாழக்கூடிய பகுதி. காஷ்மீரும் காஷ்மீர் பள்ளத்தாக்கும் அதிகமாக முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இப்போது நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதை வச்சு நீங்கள் பேசுங்களேன். ஜம்மு பகுதியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், காஷ்மீர் பகுதியில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், லடாக்கில் 1, அது லடாக் தனியாக பிரிச்சுட்டாங்க. இதில் இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் பாஜக போட்டியிட்டது, காஷ்மீரில் போட்டியிடலை. சரியா? அப்போ அந்த 2லையும் பாஜக வெற்றி பெற்றது. ஆனால் காஷ்மீரில் விட்டுட்டாங்க. காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி தான் 2 இடம் வெற்றி பெற்றாங்க, ஒரு இடத்துல சுயேட்சை வெற்றி பெற்றார். இது ஒன்று, இது ஒரு அளவுகோல். பின்னாடி வந்து காங்கிரஸ் இரண்டாவது அளவுகோல் என்னென்னா,
இப்போ 90 தொகுதின்னு வச்சிங்களேன். 90 தொகுதிகளில் இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மட்டும் 47 தொகுதி இருக்குது. அதில் பாஜக வெறும் 19 இடத்துல ஆளை நிப்பாட்டினாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, 370 நான் நீக்கிட்டோம், காஷ்மீரை நாங்கள் வந்து சொர்க்கமாக்கிட்டோன்னு சொன்னாங்களே, ஏன் 90 இடங்களிலும் பாஜக போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம், அங்கே செல்வாக்கு இல்லை. அவர்கள் போட்டியிட்ட தொகுதி கூட பார்த்திங்கன்னா ஜம்மு பகுதியில் வெறும் 33 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் போட்டிட்டாங்க. அதில் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இடங்களுக்கு மேலே அதில் வந்திருக்காங்க. அப்போ காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை, நின்றாலும் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு விட்டது ஒன்று. இரண்டாவது, இந்த 370 நீக்கினதுக்கப்புறம் அங்கே நடந்த பிரச்சனை. 2019 370 நீக்கினாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் சிறையில் வச்சாங்க. இணையதளம் முடக்கப்பட்டது. இன்னும் மக்கள் அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இன்றைக்கும் பிரதமர் மோடி இந்த காஷ்மீருக்காக பிரச்சாரத்தில் போகும்போது என்ன சொல்கிறார், நாங்கள் தான் மாநில அந்தஸ்து எடுத்தோம், 370 நீக்கணும், மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுப்பது எங்களால் தான் முடியும், நிச்சயமாக கொடுக்குறோம். நீங்கள் தான் நீக்கினீங்க, நாங்களே கொடுப்போன்றீங்க. அப்போ என்ன நோக்கம்? உறுதியாக சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தானே சொல்லி பிரச்சாரம். அவங்க எப்பவும் அப்படி தான். அமித்ஷா சொல்லதே மோடி மாற்றி சொல்லுவார், மோடி சொல்கிறத அமித்ஷா ஏற்றுக்க மாட்டார். இது அவங்க டாக்டிக்ஸாக வச்சுருக்காங்க. அமித்ஷா தான் சொன்னார், நம்ம வந்து இவ்வளவு பண்ணியிருக்கோம், 90 இடங்களையும் நிறுத்தியிருக்கணும் ஆளை, நம்ம வந்து அங்கே உள்ளே நிப்பாட்டலை, நம்ம 50-57 இடத்துல தான் நிப்பாட்டணும், அதுவே தவறு தான் சொன்னார். இப்போ அது ஒரு இது. ஆனால் என்னென்னா, இவர்கள் பாஜக எப்படி ப்ளே பண்ணாங்கன்னா, காஷ்மீருக்குள் ஸ்ரீநகர் பகுதியில், இந்த பகுதியில், ஜம்மு பகுதியில் ஒன்றும் பண்ணலை, காஷ்மீர் பகுதிக்குள் அழகாக ப்ளே பண்ணாங்க. மெஹபூபா தனியாக நின்றாங்க. மெஹபூபா அப்படி தான், எப்படி வந்து ஹரியானாவில் அந்த லோக்தல் கட்சி ஒழிஞ்சதோ அது மாதிரி மெஹபூபா கட்சியும் ஒழிஞ்சதுக்கு காரணம் அவங்க பாஜகவோட சேர்ந்த கூட்டணி தான். 2016 சொல்லப்போனால் பாஜகவும் மெஹபூபாவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. மெஹபூபா தான் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு அப்புறம். அந்த கட்சி முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து அந்த கட்சியை நம்பலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸும் தேசிய அந்த மாநாட்டு கட்சியான உமர் அப்துல்லா கட்சியும் கூட்டணி தெளிவாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் போட்டிட்டாங்க. இவங்க ஒரு 30 சில்லரை, அவங்க ஒரு 50 சில்லரை போட்டிட்டாங்க. அது அழகாக வெற்றியை கொண்டு வந்திருக்கு. மூன்றாவது ஒரு விஷயத்தை பாஜக பண்ணாங்க. காங்கிரஸில் முக்கியமான தலைவராக இருந்த குலாம் நபி ஆசாத், அவர் ஒரு முக்கியமான நபர், அவரை கட்சியை ஆரம்பிக்க வச்சாங்க. அவர் ஒரு 20 இடத்துல போட்டிட்டார், அதாவது ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு. இன்னும் நான்காவதாக சுயேட்சைகளுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொன்னாங்க. பாஜக போட்டியிடாத இடங்களில் எல்லாம் குலாம் நபி ஆசாத் ஆட்கள் போட்டியிடாத இடங்கள்லாம் சுயேட்சை ஆதரவு. இப்போ அது மூலமாக ஒரு 8-9 சுயேட்சைகள் வந்து லீடிங்கில் இருக்காங்க. இவங்க நோக்கம் என்னென்னா, நம்ம வந்து இங்கே ஒரு 30 இடம் வெற்றி பெற்றோம்னா, ஏன்னா தேவை வந்து 46, 30 இடம் வெற்றி பெற்றால் குலாம் நபி ஆசாத், மெஹபூபா, சுயேட்சை எல்லாம் போட்டு கிடச்சி கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. அதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த யூனியன் டெரிட்டரிக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த யூனியன் டெரிட்டரிக்கு அந்த துணை ஆளுநரால் நியமிக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ புதுச்சேரி பார்த்தோம், புதுச்சேரியில் 3 பேருக்கு அந்த நம்பர் எண்ணிக்கையை எடுத்து இது 5 பேர் நியமிச்சிருக்காங்க. நார்மலாக எப்படின்னா, இந்த துணைநிலை ஆளுநர் ஆட்சி அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முதலமைச்சருடைய அனுமதியோடு தான் அறிவிப்பார். இங்கே ஒன்றுமே இல்லை, முதலமைச்சரே வரல, தேர்தலே முடிஞ்சு ரிசல்ட் வரல, ஆனால் அறிவிச்சிட்டார். ஆனால் என்னென்னா, அவர் அறிவிக்கின்ற நியமன எம்எல்ஏக்கள் தாராளமாக ஆட்சியில் பங்கேற்கலாம். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, 90+5 95 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிப்போச்சு. அப்போ மெஜாரிட்டி எத்தனை? 48. அந்த 48 ஏற்கனவே பாஜகவுக்கு சாலிடாக 5 பேர் இருக்காங்க. அப்போ 5 மற்றவங்களாம் 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு யுக்தியை வந்து பாஜக செய்தார்கள். இதெல்லாம் மீறித்தான் இப்போ காங்கிரஸ் அந்த தேசிய மாநாட்டு கட்சியான ஃபரூக் அப்துல்லாவோட கட்சி சேர்ந்து இன்றைக்கி லீடு எடுத்து ஆட்சி அமைக்கிறாங்க. அவ்வளோ தூரம் அவர்கள் வந்து பிளான் பண்ணாங்க, ரெண்டையுமே பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தேர்தலுடைய இந்த எக்ஸிட் போலெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவர்கள் வைத்த வியூகம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு கடினமான வியூகம். அதில் காஷ்மீரில் அவங்க வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஏன்னால் வந்து இப்பொழுதே வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 இடங்களில் லீடு, 48 இடங்களுக்கு மேலே வரும்பொழுது ஆட்சி அமைத்து விடும். ஹரியானாவில் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற இவ்வளோ சிக்கல்களை தாண்டி அந்த ஆட்சி நிம்மதியாக நடக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. மாட்டாங்கல்ல. என்ன காரணம்? யூனியன் டெரிட்டரி அதிகாரம் யாருக்கு? துணைநிலை ஆளுநருக்கு. டெல்லியில் எப்படி நடக்குது? கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமையோ அதுதான் இன்றைக்கி வந்து காஷ்மீரில் முதல்வராக போகின்ற உமர் அப்துல்லாவுக்கு. உமர் அப்துல்லா தான் முதல்வர்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இதே நிலைமை தான். ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா தினம் பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு தான் அதிகாரம்னு சொல்லுவாங்க, ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது. இப்படி பல்வேறு சிக்கல்கள் அங்கே இருக்குது. அதனால் வந்து இந்த ஆட்சி 5 வருடம் நகர்ந்து போகுமாங்கிறதே சந்தேகம் தான் காஷ்மீரில். இப்படி எந்த அதிகாரமும் இல்லாமல் உங்களால் என்ன பண்ணிட முடியும் சார் ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமும்? சரி,
அதிகாரம் இருந்தாலும் இல்லைனாலும் காஷ்மீரை பொறுத்தவரை ஏற்கனவே 370 நீக்கினதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சது. இரண்டாவது, இந்த கடந்த 5 வருஷமாக என்ன பண்ணாங்க? 2019 அங்கே துணைநிலை ஆளுநருடைய இதை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் எந்த ஆட்சி வந்தாலுமே முழுக்க அவர்களுடைய கைதான் ஓங்கும். எந்த விஷயம் நடந்தாலுமே என்ன செய்வாங்க? தீவிரவாதிகள் விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புல்வாமா தாக்குதலை பற்றி பேசுகிறாங்கல்ல, புல்வாமா 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. 35 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதை வச்சு தான் பிரதமர் மோடி பாதுகாப்பை பற்றி பேசினார். ஆனால் அங்கே அப்பொழுது இருந்த துணைநிலை ஆளுநர் யார்? சத்யபால் மாலிக் வெளிப்படையாக சொன்னார். இது வச்சு அங்கே வந்து செஞ்சது பெரிய துரோகம், இதே விமானம் அனுப்பிச்சிருந்தா 35 பேரையும் காப்பாற்றிருக்கலாம், இது கொண்டுட்டாங்க அப்படின்னு. இல்லை, அவர் பிஜேபிக்கு எதிராக தானே சார் இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ கூட மகாராஷ்டிராவில் கூட எதிரான அரசியல் தானே. அதாங்க, அப்போ அவர் தானே ஆளுநர். அவர் அப்போ என்ன சொன்னார்? பிரதமர் மோடி நான் வாயை மூடிட்டு இருக்க சொன்னார். நான் தான் வாயை மூடலை. அவர் வாயை மூடலை. அவர் மேலே சிபிஐ ரெய்டு நடந்துச்சு. சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணாங்க. 300 கோடி லஞ்சம் வாங்கிட்டான்னு சொன்னாங்க. அந்த புல்வாமா தொகுதியில், புல்வாமா சட்டமன்ற தொகுதியில் வெறும் வாக்களிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 14% தான். இப்போ அந்தளவுக்கு மக்கள் அச்சத்தோடு தானே இருக்காங்க. இப்போ இவர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் சொல்கிறேன். என்ன வேணாலும் செய்வாங்க. காஷ்மீரை பொறுத்தவரை அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள். 370ங்கிறது இந்திய அரசு கொடுத்த ஒரு சிறப்பு அந்தஸ்து. அப்போ ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் வந்து இந்தியாவோட கிடையாதுங்க. இந்தியாவோட காஷ்மீரே கிடையாது. நாம் சுதந்திரம் அடைகின்ற காலத்தில் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, ஏன்னா அவங்க தனிநாடாக இருக்க ஆசைப்பட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தனிநாடாக இருக்க வேண்டாம், உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம். அதன் மூலமாக காஷ்மீரிகளை தவிர வேறு யாரும் சொத்து வாங்க முடியாது, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு சொல்லித்தான் பண்ணோம். அதை நம்ம நின்ன வரைக்கும் இப்போ உடச்சிட்டோம்ல. அதை எத்தனை காலத்துக்கு நம்ம வைக்க போகிறோம்னு கேட்டாங்க. ஏன் இப்போ பாஜக ஜெயிக்கல? இன்றைக்கி இன்னும் 30-40 விழுக்காடு மக்கள் அதை நம்பலைன்றாங்க. ஜெயிக்கலே தவிர மோசமான தோல்வி இல்லை சார். அதான் திருப்பி சொல்கிறேன். அங்கேயுமே ஒரு அந்த பொலரைசேஷன் தான். ஸ்ரீநகர் பகுதி மட்டும், ஜம்முவை மட்டும் இவர்கள் வந்து அங்கே வந்து பொலரைஸ் பண்ணாங்க. காஷ்மீரில் பண்ண முடியல. இப்போ பெரும்பாரியாக இருக்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கு தான். 57 சட்டமன்ற தொகுதி, இங்கே 33 தான். அப்போ இவ்வளவு மக்களை நீங்கள் வந்து எப்போ சரி பண்ண போகிறீங்க? அப்போ அந்த மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்கல்ல, அவங்கள சரி பண்ணணும்ல. இப்போ ஒன்று தான் சார், நீங்கள் 370 கொண்டு வந்தீங்க. நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? காஷ்மீர் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசி ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கணும்ல. அதானே நியாயம். அந்த சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம், 370 நீக்கிறோம், உங்களுக்கு உடன்பாடு தானா, ஏன்னா இப்போ எல்லாம் நம்ம சமமாக இருப்போம்னு அவர்கள் ஆதரித்திருந்தால் மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து யோசிச்சிருப்பாங்கல்ல, சமாதானமாக இருப்பாங்கல்ல. அந்த சட்டமன்றத்தையே கலைச்சிங்க. அந்த உள்ள முதல்வரை வந்து சிறையில் வச்சிங்க. 370 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. 5 வருஷம் தேர்தல் நடத்தலை. எப்படிப்பட்ட அடக்குமுறை? இணையதளத்தை மூடினீங்க. எப்படி நம்புவாங்க? இன்றைக்கி வந்து காஷ்மீர் சொர்க்கம் ஆகிடுச்சு, 370 நீக்கிறதுனால இன்றைக்கி வளர்ச்சி ஆகிடுச்சின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் ராஜ்யசபாவில் எப்படி எதிரொலிக்கும் சார்? யாருக்கு சாதகமாக இருக்கும்? காரணம் வந்து இப்போ ஹரியானாலையும் காங்கிரஸுடைய பலம் அதிகமாகும். இப்போ காஷ்மீர்லையும் ஆட்சி அமைக்கிறாங்க, அங்கேருந்து ராஜ்யசபா வருவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணிக்கு கண்டிப்பாக வந்து ராஜ்யசபாவில் பலம் அதிகரிக்கும் என்பதை நான் பார்க்குறேன். நன்றி சார். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.